புதியவர்களுக்கெல்லாம் நாம வெளியில கிளாஸ் எடுக்க போகும் பொழுது நாம தைரியமா சில விஷயங்களை நமக்குள்ளே நாம நல்லா பதிய வச்சுக்கும் பொழுது, அதாவது நல்ல தெளிவடைஞ்சிருக்கும் பொழுதுதான் மற்றவங்களுக்கு சொல்ல முடியும் இல்லைங்களா? அந்த வகையில பாபா வந்து நிறைய பகவானுடைய வழி மற்றும் மனுஷங்க வழி அத பத்தி வாணியில சொல்லிட்டே இருக்காங்க. இன்னைக்கு கூட சொன்னாங்க இல்லைங்களா? பகவான வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்க? சர்வ வியாபின்னு சொல்றாங்க. ஆனா அப்பாவுடைய வழி வந்து ஸ்ரீமத். அந்த ஸ்ரீமத் மூலமா நம்மள வந்து தெய்வீக தன்மை அடைய வைக்கிறாரு. ஆனா மனித வழியெல்லாம் பாத்தீங்கன்னா, வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா பாபா வந்து சர்வ வியாபி அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய தவறு, தவறுன்னு வாணின்னு சொல்லிட்டே இருக்காரு பாத்தீங்களா? அந்த ஒரு டாபிக்க வச்சு ஒரு இது சரி ஒரு ப்ரோகிராம்க்காக ரெடியா இருந்தது. சரி உங்க கூடயே அத ஷேர் பண்ணலான்னு. நாம வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான விஷயமா இருக்கும். ஆனா நாம வந்து தெளிவடைஞ்சு மற்றவங்களுக்கு தைரியமா எடுத்து சொல்வதற்கு இது நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும்னு நம்பி உங்க கூட இத வந்து பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஓம் சாந்தி. உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது முதல் பாடம் நமக்கு ஆத்மா பாடம். அதுவே வந்து உலகத்தினருக்கு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா, ஆத்துமா பிரிஞ்சிடுச்சு, ஆத்துமா போயிருச்சு, உயிர் போயிடுச்சு. இது வந்து டெட் பாடி, சவம், பிணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நடைமுறை வாழ்க்கையில அவங்க வந்து அத உணர்ந்து வாழ்றது இல்ல. இல்லைங்களா? அது நமக்கு நல்லாவே தெரியும். நாம கூட இந்த ஞானத்துக்கு வருவதற்கு முன்பு, இந்த ஞானம் தெரியும்னு யாருமே சொல்ல முடியாது. இல்லைங்களா? இந்த ஞானம் எனக்கு தெரியும். நான் வர்றதுக்கு முன்னாலே இதுல கேள்விப்பட்டிருக்கேன். இதுல படிச்சிருக்கேன். ஆனா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா, உலகத்தினர் ஆனா சொல்லுவாங்க. எது எங்களுக்கு இதெல்லாம் தெரியும். நாங்க சாஸ்திரத்துல படிச்சிருக்கிறோன்னுவாங்க. ஆனா உண்மையிலே நம்ப பாபா குழந்தைங்க, இந்த ஞான மார்க்கத்துக்கு வந்த பின்னால தான் தெரியுது. நம்ம இந்த விஷயத்தெல்லாம் இவ்ளோ ஆழமா நாம தெரிஞ்சுக்கல அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. அந்த மாரி வந்து பாத்தீங்கன்னா, தன்மையே தெரியல. ஆனா சொல்றாங்க, உலகத்துல சொல்றாங்க. இது சவம். அப்ப அந்த மாதிரி அவங்க சொல்றாங்க. அப்போ நம்ம வந்து அத உணர்ந்து நாம ஆத்மா பயிற்சி பண்ணி, அதனுடைய லாபத்த நாம எடுத்துட்டு இருக்கோம். அதே 2வது விஷயம் கூட வந்து பாத்தீங்கன்னா, மனிதர்கள் வந்து கடவுள பத்தி என்ன சொல்றாங்க? கடவுள் எங்கும் நிறைந்தவர். அவர் பெயர் உருவம் அற்றவர் அப்படிங்கிறாங்க. ஒரு பொருளுக்கு பெயரும் உருவமும் இல்ல அப்படின்னா இருக்குது. ஒரு பெயர் உருவம் இருக்கு அப்படின்னாலே, அந்த பொருள் அழிஞ்சிடுது இல்லைங்களா? உருவாகுது, அழிஞ்சிடுது. ஆகவே என்ன நினைக்கிறாங்கன்னா, பகவானுக்கு வந்து பெயர் உருவம் இல்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. அவருக்குன்னு உருவம் இல்லாததுனால, அவர ஒளியாவும் ஏத்துக்கிறாங்க. கிறிஸ்டியன்ஸ் என்ன சொல்றாங்க? காட் இஸ் லைட்ங்கிறாங்க. முஸ்லிம்ஸ் அல்லாஹ் ஒளியா இருக்காருங்கிறாங்க. இந்துக்கள் வந்து அ அதாவது பகவான சொல்லும் பொழுது, "அருள் பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை" அப்படின்னெல்லாம் சொல்றாங்க. அப்போ இவங்க இப்படியெல்லாம் மாறி மாறி சொல்றாங்க. கடவுள் உருவம் இல்ல, பெயர் இல்ல, எங்கும் நிறைந்தவர்ன்னு சொல்றாங்க, ஒளின்னு சொல்றாங்க. அப்ப அத வந்து நமக்குள்ளேயே நாம வந்து சில கேள்விகள் கேட்டு பார்க்கலாம். அப்ப முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுளுக்கு பெயர் உருவம் இல்ல அப்படின்னா, பக்தர்களும், சாதுக்களும் யார வச்சு அவங்க பக்தி பண்றாங்க? உருவமற்ற கடவுளை நினைத்து பக்தர்கள், சாதுக்கள் எப்படி வந்து தரிசனம் செய்யணும்? இல்லைங்களா? பகவான் வந்து எனக்கு தரிசனம் காட்டணும்னு நினைக்கிறாங்க. பூஜை புனஸ்காரம் எப்படி செய்றாங்க? இன்னொன்னு வந்து மனிதர்கள் எப்பொழுதுமே பகவானை பார்க்கணும். பகவானே நீ கடைக்கண் பார்வை என் மேல படாதா? நீ உன்னுடைய தரிசனம் எனக்கு கிடைக்காதான்னு முயற்சி பண்றாங்க. அவர பார்க்கறது தான் மிகப்பெரிய வரம்னு நினைக்கிறாங்க. அப்போ பகவான் எனக்கு கிடைக்கணும், நான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும்போது, அவங்க யார நினைக்கிறாங்க? எல்லா இடத்துலயும் இருந்தாருன்னா, அவங்கள எப்படி அப்படின்னு நினைக்க முடியும்? அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பொழுதுமே நாம வந்து ஒரு சிறிய பொருள் இருக்கு, அப்புறம் பெரிய பொருள் இருக்குன்னு சொல்லுவோம். சின்னது, பெருசு. வெப்பம், குளிர்ச்சி. இந்த மாரி எல்லாம் நாம வந்து ஒப்பிட்டு பார்க்கிறோமே, அதே போலதாங்க. இப்போ வந்து சரீரம், சரீரம் அற்ற நிலை. இப்ப நாமெல்லாம் வந்து சரீரத்துல இருக்கிறோம். ஏன் அந்த மாரியாக ஒப்பிட்டு பார்க்கக் கூடாது? இந்த கேள்வி கேட்கிறாங்க. முதல் கேள்வி எப்படிங்க? அதாவது பகவான் இல்லன்னா, சாது, சன்னியாசிகள், பக்தர்கள் ஏன் பூஜை பண்ணணும்? பகவானுடைய தரிசனம் கிடைக்கணும்னு ஏன் முயற்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? 2வது வந்து, இப்ப எப்படி ஒரு சூடு அல்லது குளிர்ச்சின்னு ஒப்பிடுறோமோ, அதேபோல சரீரம் இருக்கு. அப்போ சரீரம் இருக்கு. அப்ப சரீரம் இல்ல. ஏன் அந்த வார்த்தையில ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது? மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, கடவுள் வந்து சதையாலான அதாவது இந்த
5 தத்துவத்தாலான உடம்புல இருக்கக்கூடியவர் அல்ல. அவரு வந்து அணுவிலும் அணுவானவரா இருக்கிறாரு, ஜோதி புள்ளி வடிவமா இருக்காரு அப்படின்னா ஏன் அவ்வாறு இருக்கக்கூடாது? எவ்வாறு அணு வந்து சின்னது, பெருசு, நீளம், அகலம் ஆகிறது இல்லையோ, அதே போல எப்படி ஒரு அணுவிலும் அணுவான ஒரு சின்ன அணு பெருசு, சிறுசு, அகலம், சிறிது ஆகிறது இல்லையோ, அதே போல பகவானும் வந்து அதாவது பெருசு, சிறுசு ஆகிறது இல்ல. ஆனா குணத்துல வந்து நம்ம அவர வந்து தனிப்பட்டு நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அதாவது எப்படி அப்படின்னா, இப்ப எப்படி ஒரு குணம் இருக்கு. ஒருத்தர்கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்குன்னா, அந்த குணத்திற்கு வந்து உருவம் இல்ல. ஆனா நம்ம என்ன சொல்றோங்க? அ அந்த குணத்திற்கு உருவம் இல்ல. ஆனா அந்த குணத்தை உடையவருக்கு உருவம் இருக்கு. நறுமணத்திற்கு மனம் இல்ல. ஆனா அந்த நறுமணமுடைய பூவுக்கு வந்து ஒரு உருவம் இருக்கு. அதே போல தான் சுகம், சாந்தியின் கடலான இறைவன் ஏன் அந்த உருவமாக இருக்கக்கூடாது? அதாவது இறைவன் வந்து ஜோதி சொரூபமானவர் தான். ஆனா அவர என்ன சொல்றோங்க? எல்லா குணங்கள்லயும் கடலானவர் அப்படின்னா, கண்டிப்பா அவருக்குன்னு ஒரு உருவம் இருக்கணும். பாரதத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா, சிவராத்திரி நம்ம கொண்டாடுறோம். ஏன்னா இறைவன் வந்து அவதரிச்சிருக்கிறாரு. அறியாமை இருளை நீக்கி இருக்கிறாரு. அப்படின்னு சொல்லி இங்க பண்டிகை கொண்டாடுறோம் அப்படின்னா, அவசியம் வந்து அவர் ஏதோ நன்மை செய்திருக்கணும். ஏதாவது ஒரு ஞாபகார்த்தம், இல்ல யாராவது இருந்துட்டு போயிருக்கணும். அவங்க நன்மை செய்திருக்கணும். அதனுடைய அடிப்படையில தான் நம்ம வந்து பூஜை, புனஸ்காரம், மரியாதைகள் அதெல்லாம் நம்ம வந்து செய்யறோம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நம்ம பாரதத்துல காந்தியடிகளை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஆனா அவரு வந்து என்ன பண்ணிட்டு போனாரு? ஏன் அவருக்கு மகிமை பண்றோம்? அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. அதே போலதான் பகவானுக்காக நம்ம பண்டிகை கொண்டாடுறோம் அப்படிங்கும்போது, கண்டிப்பா அவர் இருந்துட்டு போயிருப்பாரு. அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, அடுத்த கேள்வி. அதாவது பண்டிகை கொண்டாடுறோம். எதற்காக? பகவான் கண்டிப்பா வந்து அவர் நன்மை செய்திருக்கக்கூடும். அதனால தான பண்டிகை பண்றோம். அப்ப எங்கும் நிறைந்தவருக்கு நாம எப்படி பண்டிகை பண்ண முடியும்? அடுத்தது உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பையனுடைய தோற்றம் அப்பாவே ஒத்து போகுது இல்லைங்களா? ஒரு பையனையோ, ஒரு பொண்ணையோ பார்த்தா என்ன சொல்லுவாங்க? பாருங்க இந்த பொண்ணு அவங்க அம்மாவ மாரியே இருக்கு. இல்ல அவங்க அப்பா மாரியே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தோற்றம் வந்து அந்த உருவத் தோற்றம், அதாவது உடல் தோற்றம் ஒத்து போகிறது போல தான், பகவான் எப்படி உயிரை வந்து நம்ம உணர முடியுமோ, பார்க்க முடியாதோ இல்லைங்களா? ஆத்மார்த்தமாக உயிரை நாம உணர்றோம். ஆனா இந்த ஸ்தூல கண்ணால பார்க்க முடியறதில்ல. அதே போல தான் அந்த உயிரினுடைய தந்தையான இறைவனும் ஒளி புள்ளியா இருக்கிறாரு. அவரையும் நாம வந்து திவ்யமான சிரேஷ்ட அந்த அந்த ஆத்மார்த்தமான பார்வையில தான் நம்ம பார்க்க முடியும். எப்படி ஆத்மா அழிவற்றதோ அதே போல இறைவனும் வந்து அழிவற்றவர்னு ஏன் ஏத்துக்க கொள்ள கூடாது? இன்னொன்னு கடவுளுடைய பெயர் உருவம் ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா, அவர் வந்து பெயரும் இல்ல, உருவமும் இல்ல அப்படின்னா நாம என்ன நாஸ்திகரா? அதாவது பகவான் எப்படிப்பட்டவர், யார் அப்படின்னு முழுமையா தெரியாதவர்களுக்கு கூட நாஸ்திகர்ன்னு தான் சொல்லுவாங்க. இல்லைங்களா? அப்போ எல்லா சாஸ்திரங்களும் எழுதியிருக்காங்களே, அது வந்து அர்த்தமற்றதா ஆயிடாதா? அதாவது ஆத்மாக்களின் தந்தையான இறைவனுக்கு பெயர், உருவம், இடம் தெரியாத காரணத்தினால மனிதர்கள் அனாதை ஆயிட மாட்டாங்களா? இப்படின்னு வந்து நமக்குள்ளேயே அந்த கேள்விகளை கேட்டு நாம முதல்ல தெளிவடையணும். அப்போ இவ்ளோ கேள்வி கேட்டோம் இல்லைங்களா? அதாவது பகவான் என்ன சொன்னாங்க? சர்வ வியாபின்னு சொன்னாங்க. அப்ப இந்த கேள்விகள் எல்லாம் நீங்க கேட்டு பாருங்க. பக்தர்கள் யாருக்கு பூஜை பண்ணுவாங்க? இன்னொன்னு வந்து எப்படி பொருளை வந்து ஒப்பிட்டு பார்க்கிறோமோ, அதே போல சரீரம் அற்றதுக்கு ஒப்பிட்டு பாருங்க. எப்படி வந்து அ அணுவிலும் அணுவானது பெருசும் சிறுசும் ஆகுறது இல்லையோ, அதே போல உயிர் போல தான் இறைவனும் பெருசு சிறுசு ஆகுறது இல்ல. ஆனா அவருக்குன்னு ஒளி சொரூபம் இருக்கு. மேலும் குணத்திற்கு எப்படி உருவம் இல்ல, குணம் உடையவருக்கும், நறுமணமுடைய பூவுக்கும் உருவம் இருக்கோ, அதே போல எல்லா குணங்களின் கடலான இறைவனுக்கும் ஏன் ஒளி ரூபம்னு ஏற்றுக்கொள்ளக் கூடாது? பண்டிகைகள் கொண்டாடுறோம். எதன் அடிப்படையில பண்டிகை கொண்டாடுறோம்? இதெல்லாம் வந்து யோசனை பண்ணி, அதாவது நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டியிருக்கு. இறைவன் இருந்து காரியம் அதாவது எல்லாருக்கும் நன்மை செய்துட்டு போயிருக்காருங்கிறதுக்காக தான் நம்ம அந்த பண்டிகை கொண்டாடுறோம். மகனின் தோற்றம் அப்பாவை ஒத்திருப்பது போல, ஏன் உயிரினுடைய தந்தையான இறைவன் அதே போல இருக்கக்கூடாது? இன்னொன்னு தந்தையை நாம ஏற்றுக்கொள்ளலைன்னா, நாம அனாதை ஆயிடுவோம். அதாவது நாஸ்திகர்கள் ஆயிடுவோம். இன்னொன்னு இந்த கேள்விகள்லாம் நமக்குள்ள நம்ம கேட்கிறோம். அதுக்கு அப்பா விளக்கம் சொல்றாரு. இந்த கேள்விகள்லாம் நாம பக்தியில கேட்டிருக்கலாம், இல்ல கேட்காம இருக்கலாம்.
ஆனா இப்ப அத வந்து அப்பா நமக்கு எப்படி தெளிவுபடுத்துறாருன்னா, அதாவது நாம இதெல்லாம் தெரியாம இருந்திருக்கோம். இப்ப இந்த ஞானத்துக்கு வந்த பின்னால அப்பா என்ன சொல்றாரு, எனக்குன்னு பெயர் இருக்கு, உருவம் இருக்கு. பெயரும் உருவமும் இல்லாத பொருள் உண்மையாகவே இருக்க முடியாது. ஆகவே வந்து கடவுளை ஏன் பெயர் உருவம் அற்றவர்ன்னு சொல்றாங்க அப்படின்னா, அவர் வந்து ஒளியால் இருக்கிறாரே ஒழிய, எந்த ஒரு ஸ்தூல சரீரமோ அல்லது ஒரு ஆக்காரி சூக்ஷ்மமான சரீரம் அவருக்கு இல்ல. அதாவது உருவமற்றவர்ன்னு சொல்றது எதனுடையதுல அவங்க வந்து புரியாம சொல்றாங்க. ஆனா உண்மை அர்த்தம் என்னன்னா, நம்மள போன்ற சதையாலான உடம்பு இல்ல, ஒளியாலான உடம்பும் அவருக்கு வந்து கிடையாது. ஏன்னா, இந்த ஸ்தூல உடம்பு 5 தத்துவத்தால் ஆனது சாக்காரம்னு சொல்றோம். ஒளி உடல் அப்படிங்கிறது சூக்ஷ்மமானது. அது அந்த தேவதைகளுக்கு இருக்கு இல்லீங்களா? அது பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் அவங்களுக்கு வந்து ஒளி உடல் இருக்கு. ஆனா தந்தைக்கு வந்து அந்த சூக்ஷ்ம சரீரமும் இல்ல, அதாவது அந்த ஒளியாலான அந்த உடலும் இல்ல. அவர் ஒரு அணுவிலும் அணுவான புள்ளி. அதனாலதான் பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா, தீபத்தை காட்டியிருக்கிறாங்க. அல்லாஹ் ஒளியா இருக்காருன்றாங்க. காட் இஸ் லைட்ன்றாங்க. இப்ப கடவுளை வந்து பெயரிடுறாங்க இல்லைங்களா? இந்த மாரி இறைவனை வந்து ஒளின்னு ஏத்துக்கிட்டாங்க. இப்ப இத வந்து நாம தெளிவா ப்ரூஃபா நாம வந்து மற்றவங்களுக்கு சொல்லணும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, அவருடைய பெயரை வந்து என்ன சொல்றாங்க? பொதுவா சொல்லும் பொழுது, கடவுள், இறைவன், அ அப்பா இல்லைங்களா? ஈஸ்வர், இந்த மாரி ஜெகோவா, இந்த மாரி அல்லாஹ் சொன்னாலும் கூட, அவருடைய பெயர் சிவன் என்பதுதான் நிரந்தரமானது. அந்த சிவன் என்ற பொருளுக்கு மங்களம் செய்பவர், நன்மை செய்பவர்ன்னு அர்த்தம். முதல்ல நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். பக்தியில வந்து சிவன்னு சொல்லி வேற ஒரு உருவத்த காமிச்சிருக்காங்க. ஆனா உண்மையிலே ஜோதியானவருக்கு தான் பெயர் சிவன். அவர் வந்து எல்லோருக்கும் சுகம் சாந்தியின் கடலாக இருந்து கொடுக்கக்கூடியவர். அழிவற்றவரா இருக்காரு. அதாவது உண்மையான பெயர், அந்த காரண பெயர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவன் அப்படிங்கிறதுதான். இன்னொன்னு பெயரு, உருவம், இடம் அதெல்லாம் தெரியாம கடவுள் சர்வ வியாபிங்கிற காரணத்தினால பக்தர்கள் செய்யக்கூடிய பக்தி, பூஜை, புனஸ்காரம் அது எல்லாமே வந்து முழு பலனை அடையல. அப்பா சொல்றாரு, என்னை நீங்க என்னுடைய பெயர், உருவம், இடம் அதைப் பற்றி நீங்க முழுமையா தெரியாம நீங்க செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளும் வீணாயிடுது. இப்ப நாம ஒருத்தருக்கு ஒரு லெட்டர் போட்டிருக்கோம். சரியான அட்ரஸ் போடாம லெட்டர் போட்டா, நம்ம எவ்வளவோ உருகி உருகி எழுதியிருந்தாலும் அந்த லெட்டர் அவங்களுக்கு போய் சேராது. இல்ல நீங்க வேற ஏதாவது பொருள நீங்க அனுப்பியிருக்கிறீங்க, கொரியர் அனுப்பியிருக்கீங்க. சரியான அட்ரஸ் இல்ல. அந்த பொருள் எப்படி அவங்களுக்கு போய் சேரும்? அந்த மாரி தான் வந்து பாத்தீங்கன்னா, கடவுளை பற்றி நாம முழுமையா தெரியாததுனால, நம்ம என்னென்ன முயற்சிகள்லாம் செய்து வந்தோமோ, அதெல்லாம் வீணாயிடுச்சு. அதாவது அந்த முழு பலனையும் வந்து அது வந்து அடையல. இன்னொன்னு வந்து கடவுளை பற்றி தெரியாம மற்ற எல்லாத்துக்கிட்டயும் தொடர்பு வைக்கிறாங்க. இல்லைங்களா? அங்க போலாமா? இங்க போலாமா? இந்த கோயிலுக்கு போயிடலாமா? அப்படியெல்லாம் பண்ணும் பொழுது, உண்மையிலே இறைவன்ட்ட இருந்து அவங்க பாராமுகம் ஆயிடுறாங்க. அதாவது இறைவனை பற்றி முழுமையா தெரியாம ஆயிடுறாங்க. ஒருவேளை ஒருவேளை மனிதங்க வந்து கடவுளை சிவன் ஒளிப்புள்ளி வடிவமானவர் அப்படின்னு அவங்க ஏத்துக்கிட்டு இருந்தா பாருங்க, அந்த மதம் வந்து பிரிஞ்சிருக்காது. முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ் இதெல்லாம் பிரிஞ்சிருக்காது. அதுலயும் முஸ்லிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, பாரதத்துல நிறைய சிவன் கோயில்ல வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க. சிவன் லிங்கங்கள அந்த விக்கிரகங்கள வந்து அடிச்சு நொறுக்கி இருக்க மாட்டாங்க. அப்போ மேலும் வந்து இதிகாசங்கள் மாறி இருக்கும். கடவுள் ஒருவர் தான் ஜோதியானவர் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கொண்டிருந்தால், அவங்க வந்து கோவில்களை வந்து நாசம் செய்திருக்க மாட்டாங்க, கொள்ளையடிச்சிட்டு போயிருக்க மாட்டாங்க. அப்போ எல்லாருமே வந்து ஒரு குடும்பம்ன்றது மாரி ஆயிருக்கும். தங்களுக்குள் சகோதரன் சகோதரனாக தானே இருந்திருப்பாங்க. அப்ப எனவே கடவுள் சர்வ வியாபியா, சர்வ வியாபின்னு ஏத்துக்கிறாங்க. எப்படி வந்து அதுக்கும் விளக்கம் சொல்றாங்க. எப்படி வந்து ஒரு அ சூடான உலோகம் இருக்குன்னு வைங்க. அந்த சூடு வந்து அந்த உலோகம் முழுவதும் பரவி இருக்கு. ஆனா கண்ணுல பார்க்க முடியாது. நம்ம தொட்டா சுடுது இல்லீங்களா? இப்ப அந்த மாதிரி அந்த உலோகத்துல சூடு இருந்தாலும் கூட நமக்கு அது கண்ணுக்கு தெரியறதில்ல. அதனாலதான் இறைவன் வந்து சச்சித் ஆனந்த சொரூபமா இருக்கிறாரு அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் வந்து நிரம்பி இருக்கிறதா அவங்க நினைச்சிருக்கிறாங்க. அதாவது கடவுள் வந்து
நிறைஞ்சிருக்கிறாருன்னு சொல்றாங்க. இவ்வளோ சொல்லி இருந்தாலும் அறியாமையின் காரணத்தினால அந்த உண்மையை உணராம இருக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ அத பற்றி நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. என்ன அப்படின்னா, கடவுள் என்றுமே என்றுமே தூய்மை, சுகம், சாந்தியில கடலா இருக்கார் அப்படின்னா, இப்போ எப்படி ஆஹ் ஒரு உலோகத்துல சூடு இருக்கு, அந்த உலோகம் முழுவதும் பரவி இருக்கு, நம்ம கண்ணுக்கு தெரியல, ஆனா அங்க சூடு இருக்கு. அதே போல கடவுள் எங்கும் நிறைந்திருக்கிறார் அப்படின்னா, அவர் அன்பின் கடல், அமைதி கடல், ஆனந்த கடல். இப்போ என்னிலும் இருப்பார், உன்னிலும் இருப்பார், தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு கடவுளை சொல்றோம் அப்படின்னா, அப்ப அவருடைய அம்சம் எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கணும் தாங்களே. கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கிறாருன்னா அவருடைய அம்சம் எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கணும் தானே. அப்படி நிறைஞ்சிருக்கா? இன்னொன்னு, ஏன் அந்த மாதிரி இல்ல? இந்த தெய்வீக குணங்களுக்கு பதிலா இந்த உலகத்துல இப்போ தூய்மை இல்லாம அசாந்தி, துக்கம் நிறைஞ்சிருக்கு இல்லைங்களா? பாவங்களும் துன்பங்களும் ஏன் அதிகரிச்சிருக்கு? இதை நம்ம தெளிவடையணும். சிம்பிளான விஷயமா தான் இருக்கலாம். ஆனா நாம தெளிவடையும் பொழுது மற்றவங்களுக்கு தெளிவுபடுத்தலாம். இப்ப பகவான் எங்கும் நிறைந்தவர் அப்படின்னா அதுக்கு உதாரணம் ஒரு உலோகம் முழுமையா சூடா இருக்கு, கண்ணுக்கு தெரியல, அந்த சூடு தெரியல, ஆனா அந்த சூடு முழுமையா பரவி இருக்கு. அதே போல இறைவனுக்குள்ள எல்லா குணநலன்களும் கடல் அளவுல இருக்கிறார் அப்படின்னா, இறைவன் எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்குன்னா எல்லா இடத்துலயும் என்ன இருந்திருக்கணும்? சுகம், சாந்தி, நிம்மதி நிறைஞ்சிருக்கணும். ஆனா அதுக்கு பதிலா துக்கம், அசாந்தி தான் நிறைஞ்சிருக்கு. காரணம் என்ன? கடவுள் எங்கும் நிறைந்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு திரையினால ஆத்மா அந்த இறைவனுடைய அந்த குணங்களை அனுபவம் செய்ய முடியறது இல்லாம போயிடுச்சு இல்லையா? எல்லா இடத்திலும் நிறைஞ்சிருக்கக்கூடிய கருணை கடலான இறைவன் ஏன் இந்த அறியாமை திரை வந்தது இல்லைங்களா? அதாவது நம்ம மனசுக்குள்ள எல்லாருக்குள்ளயும் அந்த அறியாமை இருள் ஏன் வந்தது? அந்த ஒளியினால நமக்குள்ள இருக்கக்கூடிய அஞ்ஞான இருள் விலகி இருக்கணும் இல்லைங்களா? கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கிறாருன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சிவலிங்கத்தை இந்துக்கள் வழிபடுறாங்க. முஸ்லிம்ஸ் சங்கிய அஸ்வன் அப்படின்னு ஒலிக்கு வழிபடுறாங்க. ஹோலி ஸ்டோன் அப்படிங்கிறாங்க. சீக்கிய தர்மத்தினர் சங்கியே அஸ்வன் அப்படிங்கிறாங்க. எல்லா தர்மத்திலிருந்து இந்த ஒரு ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. அப்போ என்றுமே பூஜை செய்வதற்கு அந்த உகுந்த ஒரு உருவத்தை ஏன் உருவாக்கி இருக்காங்க? கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கிறாருன்னு விடல இல்லையா? ஏன் இந்த மாதிரியான உருவங்களை உருவாக்கி இருக்கிறாங்க? இன்னொன்னு, பகவான் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, எப்பொழுது இந்த உலகத்துல தர்மம் கெட்டு அதர்மம் ஓங்குகிறதோ தர்மத்தை நிலைநாட்ட வருவேன்னு சொல்லியிருக்கார். முஸ்லிம்ஸ் என்ன சொல்றாங்க? அல்லாஹ் வருவார், எல்லாம் தருவார் அப்படிங்கிறாங்க. கிறிஸ்டியன்ஸ்லயே என்ன சொல்றாங்க? இறைவன் நல்லுலகத்திற்கு இட்டு செல்வார். அப்ப எல்லோரும் என்ன சொல்றாங்க? பகவான் வருவார், தருவார். வருவார், தர்மத்தை நிலைநாட்டுவார். வருவார் அப்படிங்கிறவரு கண்டிப்பா இங்க இல்ல. இப்ப அவருடைய காலத்திற்கு தகுந்தாற் போல, அதாவது அவருடைய வரவேண்டிய அந்த நேரத்திற்கு அவர் வருவார் என்பதுதான் அர்த்தமாகுது. இப்படி அவர் வரும்போது கூட பாத்தீங்கன்னா, அதாவது ஏதோ ஒரு புரட்சி நடத்திட்டு அவர் வர்றதில்ல. ஏதோ ஆகாயத்தை பிளந்து பூமியை பிளந்து ஏதோ ஒரு அற்புதம் நடத்தி அவர் வருவதில்லை. அவருடைய அவதாரம் கூட மிகவும் சூட்சுமத்திலும் சூட்சுமமா, யாரும் ஈஸியா உணரக்கூடிய வகையில் அல்லாமல் அவருடைய திவ்ய பிரவேசம் என்பது ஏற்படுது. அதான் நமக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் இல்லைங்களா? ஒரு வயோதிக சரீரத்தை ஆதாரமாக எடுத்து வர்றார். அவரு நம்மளை போல கர்ப்பத்துல தரித்து பிறக்கிறது இல்ல. பிறப்பு இறப்பிற்கு அப்பாற்பட்டவர். பரகாய பிரவேசம் பண்ணி, அதாவது திவ்ய அவதாரம் எடுத்து அவர் வர்றாரு. இப்போ பாத்தீங்கன்னா ஸ்தூலமான உடல் உள்ள உலகம் வேறு. இப்ப இந்த உலகம் ஸ்தூலமான இருக்கக்கூடிய இந்த உலகம் வேறு. இதுல ஜீவ பிராணிகள், படைப்பு எல்லாமே இருக்கு. இந்த உடம்பு இருக்கு. அதுக்கப்புறம் சூக்ஷ்மமான ஒளி உலகம் அப்படின்னு சொல்றோம். அது லைட் பாடி. அது ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்றாங்க, ஃபரிஸ்தாக்கள் சொல்றாங்க, தேவதைகள் சொல்றாங்க. அந்த மாதிரி அங்க இருக்கு. அப்போ இதெல்லாம் சொல்லக்கூடியவங்க ஏன் சூக்ஷ்மமான உலகத்துல இறைவன் ஒளி புள்ளியா இருக்கக்கூடாது
அதுக்கும் ப்ரூஃப் இருக்கு பாருங்க. இந்து, கிறிஸ்டியன், முஸ்லிம் எல்லாருமே கடவுள் அப்படின்னாலே கண்ணும் கையும் ஆட்டோமேட்டிக்கா மேல நோக்கி பாக்குது இல்லைங்களா? கடவுளே, பகவானே, இறைவனே, முருகா, மேல ஒருத்தன் இருக்கான் பாத்துக்குவான் அப்படின்னு எல்லாம் தான் அவங்களுடைய வார்த்தைகளும் சரி, கண்ணினுடைய பார்வையும் சரி, கையை ஏந்துறதும் சரி பாத்தீங்கன்னா மேலதான் நோக்கி பாக்குறாங்க. அப்போ அங்க மேல நோக்கி பாக்குறாங்க அப்படின்னா இறைவன் என்ன சொல்றாருன்னா, எனக்கென்று ஏன் 3வது உலகத்துல என்னிடம் இருக்கக்கூடாது? மனித படைப்புங்கிறது வந்து ஒரு தலைகீழான மரம். பகவான் விளக்குறாரு. மனித படைப்புங்கிறது ஒரு தலைகீழான மரம். எப்படி ஒரு மரத்துக்கு விதை என்பது மிக முக்கியம் இல்லைங்களா? ஒரு மரத்துக்கு விதை என்பது மிக முக்கியம். இத வந்து தலைகீழான மரம்னு ஏன் பகவான் சொல்றார் அப்படின்னா, வித்தாக இருப்பவன் இந்த மனித சிருஷ்டி, மனித படைப்புங்கிற அந்த மரமானது தலைகீழாக இருக்குன்னு ஏன் பகவான் சொல்றாருன்னா, வித்தாக இருப்பவன் இறைவன். அவர் எங்க இருக்காரு? மேல இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த வேரு. ஒரு மரத்துல வந்து ரொம்ப முக்கியமானது விதை, அதுக்கப்புறம் வேரு, அதுக்கப்புறம் தண்டு, அதுக்கப்புறம் தான் இலைகள், அந்த கிளைகள், இலைகள் அதெல்லாமே. அப்ப அந்த மாரி வந்து பாத்தீங்கன்னா, எப்படி ஒரு மரத்துக்கு அந்த விதை பூமியில போடும் பொழுது மரம் வந்து விருட்சமா மேல வளர்ந்து வருது. அதேபோல இந்த மனித சிருஷ்டிக்கான வித்தான இறைவன் விதையாக இருக்கிறார். வேர் பகுதியில் வந்து வந்து பாத்தீங்கன்னா, முக்கிய அந்த இறைவனின் வழிகாட்டுதலின்படி நடக்கக்கூடியவங்க. அதுக்கப்புறம் அந்த விதையும் வேராலையும் உருவாகுன ஒரு அழகான தண்டு. அதுக்கு மேல பல கிளைகள். அதுதான் அந்த முழு மனித சிருஷ்டியினுடைய விருட்சம். அப்போ இந்த மாதிரி வந்து வித்தாக இருக்கிறார் இறைவன். விதை ஒண்ணு. விதைங்கிறது ஒரு இடத்துல தாங்களே இருக்கணும். எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்குன்னா எப்படி ஒரு மரம் வரும்? விதைங்கிறது நம்ம ஏன் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மண்ணை தோண்டி விதைய போடுறோம்? அந்த இடத்துல மரம் வளரணும்னு நினைக்கிறோம். இப்ப அந்த மாதிரி மனித படைப்புக்கு பகவான் வித்தாக இருக்கிறார். அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிறாருன்னு ஏன் நாம ஏற்றுக்கொள்ளக் கூடாது? அப்போ அப்பா சொல்றாருங்க, அந்த ஒரு மரம் எப்படி தலைகீழானது அப்படிங்கிறத விளக்கமா சொல்றாரு. அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர மனித ஆத்மாக்கள்லயே ஒருத்தரை வந்து மகான்னு சொல்றாங்க. ஒருத்தர் வந்து நல்ல புண்ணியவான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தர் மகான் அப்படின்னு சொல்றாங்கன்னா, மகான் அப்படிங்கிறதுனால அவரு ஏதோ நீளமா, அகலமா, குண்டா அப்படி இல்ல இல்லைங்களா? அந்த மகான் அப்படின்னு சொல்றதனுடைய அர்த்தம் என்ன? அவர் வந்து அந்த குணங்கள்ல நிறைஞ்சிருக்கிறாரு இல்லைங்களா? அதனாலதான் அவர் மகான் அப்படின்னு சொல்றோம். அதே போல நாமெல்லாம் ஆத்மாக்கள் இறைவனைய பரம் ஆத்மா அப்படின்னு சொல்றோம்னா, அதே போல அவரும் நீள அகலம் அப்படி இப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அவருக்குள்ள அவ்வளவு குணங்கள் அதாவது கடல் அளவுல இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக தான் பரம் ஆத்மா. நாமெல்லாம் ஆத்மாக்கள். அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையானவன் இறைவன். இன்னொன்னு அனைத்திலும் நிறைந்தவர் அப்படிங்கிறதுக்கு தாங்க வந்து அவர் வந்து உயர்ந்தவர் அப்படிங்கிற அந்த கோட்பாட்டுலதான் நம்ம வந்து பரம் ஆத்மா அப்படின்னு சொல்றோம். இப்போ பகவான் எங்கும் நிறைந்தவர் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல அதாவது பாம்பு, பல்லி, பூச்சி, அசுத்தங்கள் நிறைந்த இடத்துல எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்க முடியாது இல்லைங்களா? அப்ப அப்படி சொல்றது வந்து அவரை நிந்தனை செய்வதாக ஆகாதா? இந்த கேள்விகள்ல நீங்க சிந்திச்சு பாருங்க. உண்மையிலேயே வந்து கடவுள் ஒரு பிரகாசமான ஒளி புள்ளியாக இருக்கார், ஜோதியா இருக்கார் இல்லைங்களா? அதனாலதான் அவருடைய நினைவு சின்னமாக நாம வீட்டுல வந்து தீபம் ஏத்துறோம். அந்த தீபம், ஒளி, விளக்கு அதெல்லாம் இறைவன் வந்து ஜோதியா இருக்காரு. முழு உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இதுலயே வந்து 2 புத்தகம் ஆரம்பத்துல வந்தது. ஆனா இப்ப அந்த புத்தகத்தை நான் பார்க்கலைங்க. ஆத்ம தர்ஷன், பரமாத்மா தர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கு. அந்த பரமாத்மா தர்ஷன் அப்படிங்கிறதுல ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே அப்படியே அக்யூரேட்டா வந்து வடிவமைச்சு எழுதியிருந்தாங்க அந்த புக்கு. முழு உலகத்திலையும் இறைவனை வந்து ஒரு ஓவல் ஷேப், அதாவது நம்ம பாபாவுடைய சிம்பல் லைட் இருக்கு இல்லைங்களா? அந்த லைட் அந்த ஷேப்ல தான் முழு உலகத்திலையும் வந்து இறைவனை வழிபட்டு இருக்கிறாங்கிறதுக்கான நிறைய சான்றுகள் அதுல இருக்கு. என்ன அந்தந்த ராசிக்கு தகுந்த மாதிரி, இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபட்டிருக்குமே ஒழிய அந்த ஷேப், அந்த வடிவம்ங்கிறது அந்த மாதிரிதான் உருவமைச்சிருக்கிறாங்க.
அதாவது அப்போ வந்து இப்ப இவர் இதெல்லாம் சொல்லுவது வந்து தவறு இல்லையா? 3வது உலகத்துல ஆத்ம லோகத்துல சாந்தி. அப்போ கடவுள் வந்து பரம் ஆத்மாவா இருக்காரு. அதாவது ஆத்மாக்களின் தந்தையாக இருக்கிறாரு. குணங்கள் சக்திகள்ல கடலளவு இருக்காரு. அவருடைய குணம் கடலளவுல இருக்கு. ஆனா எங்கும் நிறைந்த இறைவனுடைய குணம் ஏன் எல்லா இடத்துலயும் இல்ல? எல்லா இடத்துலயும் சுகம் சாந்திக்கு பதிலா துக்கம் அசாந்தி நிறைஞ்சிருக்கு இல்லைங்களா? இந்த ஒரு சூழ்நிலை ஏன் வந்தது அப்படின்னா, எல்லா இடத்துலயும் காம கோப பேராசைப்பற்ற அகங்காரம் தான் பரவி இருக்கே ஒழிய இறைவன் எங்கும் நிறைந்தவர் இல்ல. காரணம் இறைவன் எங்கும் நிறைந்தவராக இல்ல. அவர் இருக்கக்கூடியது பரந்தாம வீட்டுல 3வது உலகத்துல. அதனாலதான் வாங்க வாங்க எங்களுக்கு வழிகாட்டுங்க, எங்களை தூய்மைப்படுத்துங்க அப்படின்னு பக்த கோடிகள் இன்னும் அழைச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்ப நாம தான் தெளிவா இருக்கோம், இறைவன் வந்துட்டாரு அப்படின்னு. ஆனா முழு உலகம் பாத்தீங்கன்னா வாங்க எங்களுக்கு வழிகாட்டுங்க, எங்க துக்க கஷ்டங்களை நீக்குங்கன்னு தான் கூப்பிட்டுட்டு இருக்காங்களே ஒழிய வந்துட்டாருன்னு அவங்க சொல்றது இல்ல. அப்ப வாங்க வாங்கன்னு சொல்லும்போது கண்டிப்பா இறைவன் ஒரு இடத்துல இருக்கிறாரு, அவர் வருவார் தாங்களே. அவர் உண்மையிலே அந்த 3வது உலகத்துல இருக்காரு. அவர் தெய்வீக குடும்பத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு அவர் வரக்கூடிய சமயத்துல அவரு வந்துடுறாரு. ஆனா உலகத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இறைவனை கண்டவர் இல்லை, கண்டவரை வென்றவர் இல்லை. எங்கும் நிறைந்தவருன்னு சொல்றாங்க. இந்த வார்த்தையும் சொல்றாங்க. அப்படின்னா இன்னொன்னும் சொல்றாங்க. இறைவனுடைய மகிமையை சொல்லும்போது கடலையே இங்கு பண்ணி, காட்டையே பேனா பண்ணி, வானத்தையே பேப்பர் பண்ணா கூட அவருடைய மகிமைய சொல்ல முடியாது. எத்தனையோ பெரிய பெரிய மகான்கள் வந்து இறைவனுடைய மகிமையை பாடும்போது எல்லாம் சொல்லி கடைசியில உன் மகிமையை இன்னாவினால் பாட முடியாதுன்னு சொல்றாங்க. இப்படியும் சொல்றாங்க. பகவான உயர்த்தியும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் எங்கும் நிறைந்தவர்ன்னு சொல்லி அவர் வந்து நிந்தனையும் செய்திருக்காங்க. இப்போ இதுல வந்து புதியவர்களும் சிலர் இருப்பீங்க. அப்ப கொஞ்சம் இதுல சிந்தனை பண்ணி பாருங்க. இது நாள் வரையிலும் கடவுளை இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, கடவுள் எங்கும் நிறைந்தவர் அல்ல அப்படிங்கிறது இது எவ்வளவு ப்ரூஃப் ஆகுது. இன்னொன்னு கடவுளினுடைய குணங்கள் எல்லா இடத்துலயும் இல்லாம எல்லாரும் துக்கம் கஷ்டத்துலதான் இன்னும் இருக்கோம் அப்படின்னா, நாம இன்னும் சரியா அவரை எப்படி இருக்காரு, எங்க இருக்கிறாருன்னு இன்னும் நாம தெரியல. தெரியாததுனால அவருடைய உண்மையான அந்த குணம், சுகம், சாந்தி, நிம்மதியினுடைய சொத்துக்களுக்கு நாம இன்னும் வாரிசாகல. அதாவது உண்மையா நாம அவருடைய குழந்தையாக ஆகல அப்படிங்கிறத வந்து நாம உணரணும். இன்னும் மனிதர்கள் இதே தாங்களே சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது ஆத்மா, அதாவது கடவுள், நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்றக்கூடியவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. சிவோகம் அப்படின்னு சொல்றாங்க. சிவோகம் அப்படின்னா நானே சிவன், நானே கடவுள், நானும் கடவுளினுடைய அம்சம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? நம்ம எல்லாமே கடவுள் தான். உன்கிட்டயே இருக்கிறார் கடவுள், எங்கிட்டயும் இருக்கிறாரு. நம்ம எல்லாம் கடவுளுடைய அம்சம். அம்சம் அப்படின்னா ஒரு பகுதி. இப்ப கடவுளுடைய ஒரு பகுதி நாம அப்படி அப்படின்னு சொன்னா, கடவுளுடைய ஒரு பகுதி அப்படின்னா இப்ப என்ன சொல்றாங்க? ஆத்மாக்கள் வந்து அப்போ அந்த அம்சம் அப்படிங்கிறது ஒரு பகுதி அப்படின்னா ஒரு பகுதிங்கிறது காணா போயிடும் இல்லைங்களா? அவங்க ஏதோ வந்து ஒரு இதுல ஏத்திக்கிட்டு சொல்றாங்களே ஒழிய, ஒரு பரவசத்துல சொல்றாங்களே ஒழிய, ஆத்மா வேறு, பரம் ஆத்மா கடவுளுங்கிறவரு வேறு. ஆத்மாவை வந்து கடவுளிடமிருந்து தன்னை தனியாக நினைப்பது சரியில்லை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதை நீங்க பிரிக்கிறீங்க. என்னையும் கடவுளையும் பிரிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்னன்னா நம்ம எல்லாமே கடவுளினுடைய அம்சங்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுல இருந்து நம்ம பிரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரே ஒரு கடவுள் தான் அநேக ரூபம் எடுக்கிறாரு அப்படின்னும் அவங்க வந்து சொல்றாங்க. ஆகவே அந்த அம்சத்தை எல்லாம் நம்ம ஏத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ இதுல வந்து சில கேள்விகளை கேட்டு பாருங்க.
கடவுள் எப்பொழுதுமே அழிவற்றவர், நிரந்தரமானவர், முடிவும் முதலும் அற்றவர்னா எப்படி அம்சமா இருக்க முடியும்? கடவுளினுடைய அம்சம் அப்படிங்கிறது முடிவும் முதலும் அற்றது, அழிவற்றது. அப்படின்னா கடவுளினுடைய அம்சம் நான். நான் வந்து பாத்தீங்கன்னா மாறிடுறேன் இல்லைங்களா? இறைவன் என்றும் நிரந்தரமானவர், மாறாதவர், அழியாதவர், ஆதி அந்தம் அற்றவர், அனாதி அப்படின்னு சொல்றோம். ஒரு பக்கம் அதாவது இறைவனும் நானும் இறைவனுடைய அம்சம் நான் அப்படின்னு சொன்னா, அப்ப இந்த கேள்வியை நீங்க உங்களுக்குள்ளே கேளுங்க. இறைவன் எப்பொழுதும் அழிவற்றவர் அப்படின்னா நான் ஒரு அம்சம் அப்படிங்கும் பொழுது எப்படி அம்சமாக முடியும்? அவர் வந்து அனைத்து சக்திகளிலும் கடலா இருக்கிறவரு அப்படின்னா அந்த அவர்கிட்ட இருந்து சுயத்தை பிரிக்கும் தவறை நம்ம செய்ய முடியுமா? அதாவது அதுல இருந்து எப்படி நம்மளை வந்து பிரிக்க முடியும்? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா முழு உலகத்தில் உள்ள மனிதர்கள், மற்ற உயிரினங்கள் எல்லாருமே வந்து கடவுளுடைய அம்சம்னா எல்லாத்திலிருந்து கடவுள் ஏன் விலகி இருக்கிறாரு? எல்லா இறைவனுடைய அம்சம் அப்படின்னா கடவுள்னு ஏன் தனிப்பட்ட முறையில நாம சொல்லணும்? ஆத்மாதான் கடவுள் அப்படின்னா முதல் கடவுள் பதவியில இருந்து அடுத்த பதவி கடவுளுக்கு யார் அவரை உருவாக்கணும்? ஆத்மாதான் கடவுள், ஆத்மாவே பரமாத்மா அப்படின்னா முதல்ல ஒரு பரமாத்மா அவருடைய பதவிக்கு வந்துட்டாரு. இப்ப அடுத்த பதவியை யார் வகிப்பது? மனித உயிர் தான் கடவுள்னா ஏன் பண்டிகை எல்லாம் கொண்டாடுறாங்க? ஒளிக்கு மகிமை செய்யறாங்க, லிங்க வழிபாடு செய்யறாங்க. இதெல்லாம் வந்து அந்த நன்மை செய்யக்கூடிய ஆத்மாவினுடைய உண்மையான தெய்வீக பெயர் என்ன? பொதுவா அவர்கிட்ட இருந்து சொத்து கிடைக்கணும் இல்லைங்களா? கடவுள் தந்தை அவருடைய குழந்தை நான் அப்படின்னு ஏற்றுக்கல அப்படின்னா மனித உயிருக்கு வாரிசான இந்த சுகம் சாந்தி எல்லாம் எப்படி நமக்கு கிடைக்கும்? கடவுள் ஒருத்தர் தான் அனைத்து தேவாத்மா தர்மாத்மாவையும் படைக்கக்கூடியவரு, மனித படைப்பினுடைய விதியா இருக்காருன்னு ஏற்றுக்கொள்ளாதனால எல்லா உயிர்களும் கடவுளுடைய வம்சம் அப்படிங்கிறத மறந்து அம்சம் அப்படின்னு சொல்றதுனால அநேகரை கடவுள் அப்படின்னு நாம ஏத்து அதுலயே பிரிவினை வர்றது இல்லைங்களா? கடவுள் வந்து கடவுளையும் என்னையும் பிரிக்காதீங்க, பிரிவினை ஏற்படுத்தாதீங்கன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா பகவான் கேள்வி கேட்டு பாருங்க நீங்க. பகவான் ஒருத்தரு. ஆனா நம்ம அநேகரை பகவான் சொல்லும் பொழுது அது பிரிவினை ஆகாதா? அதாவது ஆத்மாதான் கடவுள்னா ஒரு மனிதனாலும் நான் தான் படைப்பை படைச்சேன், நான் தான் படைப்பு கர்த்தா அப்படின்னு யாராவது ஒருத்தரால சொல்ல முடியுங்களா? நானே கடவுள், சிவோகம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நான் தான் இந்த முழு படைப்பையும் படைச்சேன், நான் தான் உன்னுடைய தந்தை அப்படின்னு ஒரு மனிதனாலாவது சொல்ல முடியுமா? ஞானங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளுடைய பெயர், இடம், உருவம், குணம், கடமை, சம்பந்தம் இதெல்லாம் சரியா தெரிஞ்சிருக்கணும். ஆனா தன்னையே கடவுள்னு சொல்லிக்கிறாங்கன்னா அந்த ஞானம் ஞானமாகுமா? மனிதர்களின் தொடர்புல வந்து மனிதர்களின் தொடர்புல வந்து பாவம் தான் அங்க நடக்குது. அப்போ நாம வந்து அந்த பாவத்தின் பங்காளியாக ஆக மாட்டோமா? இறைவனுடைய தொடர்பு போயிடுச்சு. ஏன்னா அங்க இறைவனை நம்ம வந்து இறைவன் ஏத்துக்கல, தன்னை இறைவன் சொல்லும்போது இறைவன்ட்ட நமக்கு தொடர்பு இல்ல. அப்ப இறைவன்ட்ட தொடர்பு வந்து பாத்தீங்கன்னா 7 நாள் பாடத்தினுடைய அந்த படங்கள்லயே வந்து காமிச்சிருக்காங்க பாருங்க. அதுல ஒரு படம் அந்த பாபா வந்து 3வது உலகத்தை காமிச்சிருக்காரு இல்லைங்களா? பாபா வந்து ஜோதி சொரூபமா இருக்காரு. அந்த 3வது உலகத்துல அவருடைய வீடு அதுதான் நம்ம ஆத்மாக்கள் அனைவருடைய வீடு அப்படிங்கிறது அங்க இருக்கு. அதே வந்து பாத்தீங்கன்னா அந்த சிவனுக்கும் சங்கரருக்கும் உள்ள வித்தியாசத்தை காட்டியிருப்பாங்க. சிவன் வந்து ஜோதியா இருக்காரு, சங்கரர் வந்து ஒரு உடம்புதாரியாக இருக்கிறார். சிவன் வந்து படைக்கக்கூடியவர், சிவனால் படைக்கப்பட்டவர் தான் சங்கரர். சிவன் வந்து நன்மைக்காரி, சங்கரர் விநாசக்காரி. பொதுவா பக்தியில வந்து கூட பாத்தீங்கன்னா இவரைதான் சிவன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. உண்மையிலே வந்து அந்த சிவன் வேறு சங்கரர் வேறு அப்படிங்கிறதுக்காக தான் கோவில்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மூலஸ்தானத்துல அதாவது பூஜை பண்ணக்கூடிய மூலஸ்தானத்துல அந்த லிங்கம் தான் இருக்கும். சங்கரருடைய படம் ஏதாவது ஒவ்வொரு கோவில்ல அதை சைட்ல வச்சிருப்பாங்க, இல்லைன்னா இல்லாமதான் இருக்கும். இப்ப இதுல இருந்து என்ன உறுதி ஆகுதுன்னா இறைவன் ஜோதியானவர், அவருடைய பெயர் சிவன்,
சங்கரர் வந்து பாத்தீங்கன்னா சிவனை நினைத்து தவம் செய்யக்கூடிய முதல் தவ யோகி. அது அவரு எப்பொழுதுமே அவருடைய வாயில இருந்து ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்றாரு. ஓம் நம சிவாயனா நான் சிவனை நமஸ்கரிக்கிறேன் அப்படிங்கறது அர்த்தம். இப்ப நான் சிவனை நமஸ்கரித்தால் நான் சிவன் அல்ல இல்லைங்களா? அவர் முன்னால வந்து லிங்கம் இருக்கும். அவர் எப்பொழுதுமே வந்து தவத்திலே இருப்பாரு. இன்னொன்னு தன்னைத்தானே யாரும் நினைச்சு தவம் பண்ண மாட்டாங்க. தனக்கு மேற்பட்ட சக்தியை நினைச்சுதான் தவம் செய்வாங்க. அதனாலதான் சிவனுக்கு புனை பெயர்கள், காரண பெயர்கள் அதிகம் இருக்கும். சிவன்னு நம்ம சொன்னாலும் கூட ராமேஸ்வரத்துல வந்து பாத்தீங்கன்னா ராமர் சிவலிங்க பூஜை பண்றாரு. ராமர் சிவலிங்க பூஜை பண்றாரு. அந்த இடத்துல ராமேஸ்வர், ராமனுக்கும் ஈஸ்வர். அதே வந்து கிருஷ்ணர் சிவனுக்கு பூஜை பண்றாரு, கிருஷ்ணேஸ்வர், கிருஷ்ணனுக்கு ஈஸ்வர். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தேவாத்மாக்களும் தர்மாத்மாக்களும் வந்து கூட அந்த ஜோதிய நினைச்சு அவங்க வந்து வழிபட்டு இருக்காங்க. அந்த இறைவனை நினைச்சு தவம் செய்யக்கூடியவங்க இறைவனாக முடியாது. ஆகவே என்றும் முதலும் முடிவும் மற்றவர் ஜோதியான சிவன். அதனாலதான் அவருக்கு காரண பெயர்கள் வேற 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 இருக்கும். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சுயம்புலிங்கம். அதாவது சுயம்புலிங்கம்னா சுயமா, அதாவது முடிவும் முதலும் மற்ற ஒரு ஒளி அப்படின்றது அர்த்தம். சுயம்புலிங்கம், சுந்தரலிங்கம், மகாலிங்கம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர்ன்ற மாதிரி ராமேஸ்வர், கிருஷ்ணேஸ்வர், பிராணேஸ்வர், பிரகதீஸ்வர், நஞ்சுண்டேஸ்வர் அப்படின்னு. அதே போல நாத், நாத் அப்படின்னாலே கூட தலைவன் அப்படின்னு அர்த்தம். பபுல்நாத், கேதார்நாத், சோமநாத், பசுபதிநாத் இந்த மாதிரி. ஆனா இத வந்து நாம வந்து மற்றவங்களுக்கு பப்ளிக் அப்படி சொல்ல முடியாது. இதப்போ ஆத்துமாங்கிறது அழிவற்ற சக்தி. அது விதவிதமான சுபாவ பழக்க வழக்கங்கள் உடையதே ஒழிய கடவுளினுடைய பகுதி அல்ல. மாறா கடவுளினுடைய வம்சம், அதாவது வாரிசு, கடவுளினுடைய குழந்தை. அனைத்து மனித உயிர்களுக்கும் தந்தையானவர் அப்பா. எவ்வாறு உலகத்துல ஒரு தந்தை ஒரு பிள்ளையை பெற்று வாரிசாக்கி அவருடைய சொத்தெல்லாம் கொடுக்குறாரோ அதே போலதான் கடவுள் கூட ஞானத்தினுடைய தெய்வீக பிறப்பை கொடுத்து அவங்களுக்கு தூய்மை, சுகம், சாந்திங்கிற சொத்துக்களை கொடுக்கிறாரு. மனித ஆத்மாக்கள் வந்து இறைவனுடைய வம்சமே ஒழிய அம்சம் அல்ல. இத வந்து இறைவன் எங்கும் நிறைந்தவர், சூட்சுமத்திலும் சூட்சுமமான ஒளி புள்ளியா இருக்கிறார் அப்படிங்கிறதுக்குதான் அவங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆகவே முதலும் முடிவும் மற்ற இறைவன், அவர் ஞானத்தின் கடலாக இருக்கிறாரு. ஆகவே கடவுளினுடைய அந்த வம்சம் என்பது வந்து உண்மை. நாம தான் அவருடைய குழந்தைங்க. மற்றபடி அம்சம் அப்படிங்கிறது வீணான செயல். உலகத்துல சொல்லிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அர்த்தமற்றதாக இருக்கு. ஏன்னா சிவன்கிற பெயருக்கு நன்மை செய்யக்கூடியவர்ங்கிற அர்த்தம் உள்ளது. மேலும் பாவ ஆத்மாக்களை புனிதப்படுத்தி அந்த சக்தி, அந்த யோகிதை, அதாவது அந்த தகுதிகளை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு திறமைங்கிறது ஒரே ஒரு கடவுளுக்கு மட்டும்தான் இருக்கு. கடவுளை மட்டும்தான் நம்ம ஞானக்கடல், அமைதியின் கடல், ஆனந்த கடல், அன்பு கடல், தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவர், மூன்று காலத்தையும் உணர்ந்தவர், மூன்றாவது கண்ணுடையவர், திரிகாலதர்ஷி, திரிநேத்திரி, திரிலோக்கி நாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மூன்று காலத்தையும் உணர்ந்தவர், மூன்றாவது கண்ணுடையவர், மூன்று லோகத்தையும் அறிந்தவர், திவ்யமான பார்வை உடையவர். இந்த ஆகவே அனைவருக்கும் முக்தி, ஜீவன் முக்தி அளிக்கக்கூடிய அந்த சக்தி உடையவர் இறைவன் ஒருத்தராக தான் இருக்க முடியும். மேலும் அவர் வந்துதான் புத்துலகத்தை படைக்கிறாரு, பழைய உலகத்தை அழிக்கிறாரு. ஆகவே ஆத்மாவ கடவுள் அப்படின்னு சொல்றது பொய்யான ஒரு அபிமானம். இது கூட ஒரு வகையில ஒரு நாசீகத்தன்மை. ஆகவே நாமெல்லாம் வந்து மனித ஆத்மாக்கள் தேகப்பற்று, கர்மப்பற்று, அறியாமையில இருக்கிறோம். ஆனா கடவுள் என்பவர் அந்த பற்றுதலில் இருந்தெல்லாம் விளக்குறாரு. ஆத்மாக்களை உயர்ந்த நிலை அடைய செய்யக்கூடிய அவர்கிட்ட இருந்து நாம தான் கடவுள் அப்படிங்கும் போது
அவருக்கு எதிராக துர்கதிக்கு ஆளாயிடுறோம். ஆகவே இதை நம்ம உணரணும். அனைத்தும் கடவுளினுடைய அம்சம்ங்கிறது தன்னையே சகோதரத்துவத்துக்கு பதிலா அதாவது எப்படி நாம சகோதர சகோதரிகள், ஒரு தந்தையினுடைய குழந்தைகள், நாமெல்லாம் சகோதர சகோதரிகள். ஆனா நாமளே கடவுள் அப்படிங்கும்போது அங்க நாம எல்லாருமே தந்தையர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு கணக்கு வருது. ஆகவே எல்லாருமே அப்பாக்கள் அப்படின்னா யாரு யாருக்கு சொத்தை கொடுக்க முடியும்? ஆகவே இறைவன் ஒரு தந்தை, நாம் எல்லாமே அவருடைய குழந்தைங்க அப்படிங்கிறத உலகத்துல மறந்திருக்காங்க. அதுவே உலகத்துல நீதியற்றதா தர்மமற்றதா ஆயிடுச்சு. தங்களுக்குள் சகோதரன் என்று நினைக்காம பிரிவினைகள் ஏற்படுத்திட்டாங்க. உண்மையிலே அனைத்து மனித உயிர்களுடைய விதவிதமான குணம், சுபாவம், செயல்கள் இருந்தாலும் அனைவருக்கும் இறைவன் தந்தையா இருக்காங்க. கடவுள் நம்மளுடைய தந்தை அப்படிங்கிற நினைப்பு இருந்தா நாம எல்லாருமே உன்னத நிலை, உயர்ந்த நிலை அடைவோம். சொர்க்கம் ஸ்தாபனையாகும். மேலும் தெய்வீகமான ஒரு வாழ்க்கை என்பது நாம வாழ்வோம். அந்த உலகம் என்பது ஆடும் புலியும் கூட ஒரே இடத்துல தண்ணி குடிக்கிற மாதிரியான ஒரு தெய்வீக நிலை ஏற்படும். ஆகவே நாம எல்லாருமே நாம் அழிவற்ற ஆத்மாக்கள். இறைவன் நமது தந்தை ஒளி புள்ளியாக இருக்கக்கூடியவர். மூன்றாவது உலகத்துல இருக்கிறாரு. நம் அனைவருக்கும் தந்தையா இருக்காரு. அவர் இப்போ நாம இழந்த நம்மளுடைய உண்மையான சொத்துக்களை கொடுக்க வந்திருக்கிறாரு. ஆகவே நாமெல்லாம் ஒரு தந்தையினுடைய குழந்தைங்க, சகோதர சகோதரிகள் என்ற உணர்வு இருக்கணும். எந்த ஒரு பிரிவும் இருக்காது. அப்பொழுதுதான் ஒன் காட் ஒன் ஃபேமிலி. இந்த முழு உலகமும் ஒரு குடும்பமாகும். நாம் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள். அந்த ஒரு குடும்பம் ஒன்று அப்படின்னு வரும் பொழுது உண்மையான அந்த ஒற்றுமை, சுகம், சாந்தி, தெய்வீக வாழ்க்கையை நாம வாழ முடியும் அப்படிங்கிறத நாமளும் நம்ம உணர்ந்து மற்றவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு. ஆகவே இந்த ஒரு அரிய வாய்ப்பை கொடுத்தமைக்கு பாப்தாதாவிற்கும் பரிவாரம் உங்களுக்கும் மிக்க நன்றி. சில தடங்கல்கள் வந்துருச்சு. அதை நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்னன்னு பார்த்து சரி செஞ்சுக்கிறோம். ஓம் சாந்தி.